ஓகே, இந்த ஹேங்கை வந்துட்டு பாலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரக்சர்டு ஹேங்காக இருக்குது. ஆனால் இந்த ஹேங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ இந்த க்ளம்ஸியை நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஹேங்கை வந்து நாளைக்கு பால் மேக் பண்ணணும். ஓகே தானே? ஸோ இதை எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹேங்கை எடுக்கும்போது இதுதான் இந்த இடத்துல இதை தூக்குனீங்கன்னா இது வெளியில் வந்து இதை வெளியில் டோட்டலாக எடுத்தீங்கன்னா டோட்டல் ஹேங்கே ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? அதாவது ஜஸ்ட் எதுவும் இல்லை, இந்த ஹேங்கை இங்கே பிடிச்சிட்டு இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ஹேங்கை ரிமூவ் பண்ணலை. ஸோ நான் ரிமூவ் பண்ண போகிறது இந்த ஹேங்கை. ஏன்னா ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை ஏன் அதே வேலை தான். இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ க்ளம்ஸியாக உங்களுக்கு தெரியும் இந்த யான். இப்படி தான் இது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இங்கே வந்து எனக்கு அங்கங்கே சேர்ந்து இருக்குது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு யூஸ் திஸ் சைட். ஸோ ஐம் பிளானிங் டு யூஸ் திஸ் சைட். இந்த சைடை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹேங் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு 2 இருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ஹேங்குள்ளேயே 2 ஹேங் இருக்கும். ஓகே, 25 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 50 கிராம்ஸ் சேர்ந்த மாதிரியே ஒரு பாலாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த ஹேங்கை பிரித்ததுக்கப்புறமா முதல்ல வந்து தனித்தனியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்படி தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே ஒரு நாட் தெரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு நாட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரியும் போது ஓகே இதுக்குள்ளே 2 ஹேங் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ யூ ஹாவ் டு ரிமூவ் த ஹேங்ஸ். ஸோ ஹேங் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வெளியில் போயிருப்போம், அங்கே சேர் இருக்காது, இல்லை வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்காது டு மேக் இட் அஸ் அ பால். ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, ஸோ என்கிட்ட வந்துட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாட்டு இங்கே ஒன்று போட்டிருப்பாங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு நாட் போட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் அனதர் நாட். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இந்த நாட்டை பொசிஷனிங்காக எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே மேக் இட் அட்ஜஸ்டட். ஓகே, இது கிளம்ஸியாச்சு நினைக்காதீங்க. இட் வில் பி லைக் திஸ். நீங்கள் ஒன்ஸ் வந்து பாலை மேக் பண்ணும்போது ரோல் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த கிளம்ஸினஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இது சிக்கி தான் இருக்குது, இந்த இடம் சிக்கி தான் இருக்குது. அதை வந்து நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் உங்களோட இந்த இதில் சிக்கியெல்லாம் இருக்குது, நார்மலாக இருக்கும். நான் இதே இந்த ஹேங்க் எடுத்தேன்னா எந்த சிக்கலும் இல்லை. தெரியுதா? ஸோ இந்த ஹேங்கில் வந்துட்டு இதோ ஓகேவா? ஸோ நீங்கள் எடுக்கிற ஹேண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் we can make it as a ball. ஸோ இப்படி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஓவல் ஷேப்பில் இதை ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். இதையே ஜஸ்ட் பிளேஸ்ட் ஆன் யுவர் தை. இப்படி இதை பிளேஸ் பண்ணிக்கணும். பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ பி ஏபிள் டு சீ இங்கே ஒரு நாட் இருக்கும், ஜஸ்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு நாட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சும் இதை ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் சேரில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். உங்கள் சேர் எங்கே எண்டிங் இருக்கோ அங்கே போய் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா திஸ் பிகம்ஸ் யுவர் 1 end அண்ட் திஸ் சைட் பிகம்ஸ் யுவர் 1 end. ஓகேவா? ஆனால் இந்த சேரை நீங்கள் முடிக்க வரைக்கும் ரிமூவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்டில் அன்லஸ் யூ ஃபெமிலியர் வித் அந்த ரிங்ஸ். ஓகேவா? ஸோ இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏதர் எனக்கு காலில் போட்டு பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த சேர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 sides. In both the sides it is locked. ஓகேங்களா? ஸோ அதர் than that everything is empty. வேறு எங்கேயுமே லாக் இல்லை. only this side and this side is a lock. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to cut both the sides.
பட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். எடுத்துனையும் ரெண்டையும் கட் பண்ணாதீங்க, ஒன்றா கட் பண்ணுங்க. ஜஸ்ட் பிளேஸ் இட் லைக் திஸ். இந்த பொசிஷன்லேருந்து மாற்றாதீங்க. இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இன் திஸ் பொசிஷன், ஜஸ்ட் கோ வித் சேர். நீங்கள் எது பண்ணாலும் ஓகே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் இட் பிகம்ஸ் கிளம்சி, இட் இஸ் கிளம்சி. நீங்கள் அன்றைக்கி பார்த்துருக்க யாரோடதுமே நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. பிகாஸ் இது இப்படி இருக்குது, எப்படி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா பிகம் வெரி கிளம்சி. யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் இட் அஸ் அ பால். ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நாட்டை ஐம் ஜஸ்ட் கட்டிங் இட் அவுட். கட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கிறத இப்படி கட் பண்ணி விட்டுறாதீங்க, இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஒரு எண்டோட யான் இதுக்குள்ளே இருக்கும், புரியுதா? இது வந்து சும்மா அவங்க நாட் போட்டிருக்க மாட்டாங்க, வேற ஒரு கையில் எடுத்து நாட் போட்டிருக்க மாட்டாங்க. இதில் உங்கள் யானோட ஒரு எண்ட் இருக்கும். ஸோ இன் திஸ் சைட் ஆல்சோ யூ மைட் ஹாவ் ஒன் எண்ட் ஆஃப் தி யான். ஓகேவா? அதனால் கட் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதை எடுத்துக்கோங்க, இதை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், ஒரு சம் ஹேண்ட்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது போட்டிருப்பாங்க, வேறு ஒரு கலர் யான்ஸ் வச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவ் கிவன் டிஃப்ரெண்ட் கலர் யான்ஸ், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கலர் யான்ஸ் இருந்தது அப்படின்னா 3 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி, இந்த சைடு லாக் பண்ணியிருந்தாங்கனால பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா வெளில விழுந்துடும், கட் பண்ணிங்கன்னா வெளியில் விழுந்துடும். ஆனால் இதே கலர் யானில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இங்கே கட் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை கட் பண்ணும்போது இதை பிடிச்சிப்பேன். ஓகேவா? இப்போது இதை போய் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எனக்கு சிங்கிள் யான் தான், இதில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இதில் எனக்கு வந்து யானோட ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை. ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அப்போது இதில் தான் உங்களோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்படி இல்லைன்னா தெரியுதா? ஸோ அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணேன். அதை கட் பண்ணும்போது அப்படியே வந்துருச்சு. ஆனால் இதை கட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு த அனதர் லூப். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் சைடு இன்னொரு லூப் இருக்கும். இது நான் கட் பண்ண யான் தான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக வருதுன்னு பார்க்கணும், எந்த யான் வருது அப்படிங்கிறத வச்சு ரெண்டையுமே தனித்தனியாக தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, ரெண்டையுமே தனித்தனியாக இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதைய இப்போது எந்த சைடு இது வந்து இங்கே நாட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் இட் ஆஃப். ஸோ நவ் யூ பி ஏபிள் டு see either this is your top part or this is your top part. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, if I'm planning to use this as my top part, அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட் மை யான். வேறு ஒன்றும் பண்ணல, இங்கே இருக்கிறத ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் ட்விஸ்டிங் இட் அப். இதை ட்விஸ்ட் பண்ணேன்னா இப்போ இதை ட்விஸ்ட் பண்ணும்போது ஐ எம் ஏபிள் டு டேக் திஸ். சரியா? கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், வருதா? ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க மெடிடேஷன் வரும். ஸோ கையில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும், 3 to 4 times ஜஸ்ட் ஃபோல்ட் இட். ஓகேவா? ஸ்டார்டிங் இப்படியே பண்ணுங்கள். அதர்வைஸ் யூ கேன் மேக். இப்போ நான் இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து வர மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளிருந்து வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஃபேஸிங் உள்ளே இருக்கிறது சிக்கிடுச்சு, இல்லைன்னா இதுவும் வந்துருச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து சுற்றிடும். அதனால் இப்போதைக்கு டோன்ட் கோ பை திஸ் வே. இந்த வே வேண்டாம். நீங்கள் யூடியூப்லலாம் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த வே இருக்கும். ஆனால் இந்த வே இப்போ பண்ண வேண்டாம். பண்ணிங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும் வர்றதுக்கு. ஆனால் இந்த யான் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்ம ஃபைனல் மைண்ட் பண்ணி உள்ள சொல்லுறோம்ல, அந்த யான் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்துக்கும், ரெண்டும் பின்ன மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் பிகம் ஸோ கிளம்ஸி. ஸோ பெட்டர் அஸ் அ ஸ்டார்டிங் யூ கோ வித் த சேம் ஸ்டெப். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா
ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் எதுவுமே பண்ணாதீங்க, டோன்ட் மூவ் யோர் ஸ்டெப் அண்ட் ஜஸ்ட் ரிமூவ் த yarn band. ஸோ இது பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ரிலீஸ் இட். ஓகேவா? ரிலீஸ் பண்ணி ஹோல்ட் இட். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ரொட்டேட். ஓகேவா? ஸோ இது ரொட்டேட் பண்ணும்போது இதோட சேர்ந்தே போயிட்டு வாங்க. டூ லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் யூர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ கவர் அப் ஆல் த திங்ஸ். அந்த நம்ம கையளவில் பண்ணோம்ல அது எல்லாத்தையுமே கோயிங் டு கவர் இட் அப். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கவர். ஓகேங்களா? இப்போ யான் எங்கேயுமே கிளம்ஸி ஆகும் இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு தேவை இந்த இடம் இப்படி போய் வரணும். see how it looks. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், இது கீழே இருந்துச்சு, திஸ் இஸ் மை டவுன் சைட் யான். அதை நான் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ட்விஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்காரணத்தை மட்டும் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு வேலை இல்லை, என்னால் ரொம்ப நேரம் செய்ய முடியல, நான் இந்த டைமில் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இந்த யான்ட்டுக்குள்ள வேறு கலர் யான் எடுத்து ஜஸ்ட் அங்கே பண்ணியிருந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் போட்டுக்கோங்க. வேறு கலர் யான், டோன்ட் மேக் இட் இந்த சேம் கலர் யான். வேறு கலர் யான் யூஸ் பண்ணி இந்த சைடு அண்ட் இந்த சைடு ஜஸ்ட் லாக் இட் த்ரீ டைம்ஸ். ஏன் 3 டைம்ஸ் லாக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் அது கரெக்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நீங்கள் செகண்ட் டைம் பண்ணும்போதுக்கும் ஒரு கிளம்சினஸ் க்ரியேட் ஆகிடும். அப்போது இது 4 பக்கமும் லாக் போட்டுட்டு தென் ஜஸ்ட் டேக் இட் அவுட், கீப் இட், டூ வாட் யூ வாண்ட். ஆனால் அதை பண்ணாமல் பண்ணாதீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் லாக் இங்கே, செகண்ட் லாக் இந்த ஆப்போசிட் சைடு, ஸோ இங்கே ஒரு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இங்கேயே தான் இருக்குது. ஸோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இப்படி சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டு வரும்போது ஒரே சைடில் சுற்றாதீங்க, எப்பவுமே யானை ஜிக்ஸாக்டாக சுற்றணும். நான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணேன், தென் நெக்ஸ்ட் இப்படி பண்ணேன். ஸோ நான் கோயிங் டு டூ லைக் திஸ். ஸ்டார்டிங்கில் அது கிளம்ஸியானா தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? அந்த குட்டி பால் ஷேப் வர வரைக்கும் இட் வில் பி கிளம்ஸி. ஸோ ஒன்ஸ் யூ காட் த குட்டி பால் ஸ்ட்ரக்சர் தென் இட் லுக்ஸ் க்யூட். சரியா? ஸோ இப்படி தான் அந்த ஹேங்கை யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு a ball. இப்போ இது இப்படியெல்லாம் வருதில்ல, கிட்ட போய் எடுத்துகிட்டு வாங்க. சரியா? ஸோ கடைசி எண்டு வரைக்கும் இது கிளம்ஸி ஆகாது. பட் இட் வில் டேக் மோர் தென் ½ an hour டு ரவுண்ட் த பால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் இட் பிகேம் ஃபெமிலியர் இட் வில் பி ஈஸி. சரியா? ஸோ இது என்ன ஆகுனா அப்படியே கிறிஸ் கிராஸ் ஆகும். நான் வந்து திஸ் சைட். ஸோ எகைன் யூ ஹேவ் டு மேக் இட் பை திஸ் சைட். ஏன் இப்படி சைட் மாற்றி பண்ணுறோம் அப்படின்னா யான்ஸ் வந்து விலகி வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ த எக்ஸ்மார்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இங்கே பண்ணி சுற்றுறதுக்காக இப்படி வரும்போது பிஸ்க்கு நீங்கள் மேலே தூக்கிடாதீங்க. டோன்ட் டூ தட். ஜஸ்ட் கிட்ட போய் புல் இட் அவுட், வில் கெட் தி யான். ஓகேவா? ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னாலே தட்ஸ் இட். இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து டைம் ஆகும். டிவி பார்த்துட்டே பண்ணிங்கன்னா இட் வில் ஈஸி. ஓகேவா? அப்படியே காலில் போட்டுட்டே பண்ணிடலாம். ஸோ சேர் இருக்கணுங்கிறது கூட கிடையாது. சி இஃப் யூ வாண்ட் டு கோ வித் அ சேர் யூ கேன். நான் யூஸ்வலாக இதை இப்படி பண்ணிப்பேன் பிகாஸ் இட்ஸ் ஈஸி. ஸோ ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி. கரெக்டாக? ஸோ ஐ கேன் மேக் இட் அட் எனி டைம். ஸோ இது அவ்வளோதான். இதுதான் உங்களோட யான் பால்ஸ் அந்த ஹேண்ட்லேருந்து மாற்றுறதுக்கான டெக்னிக். ஸோ எப்பவுமே வந்துட்டு யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து அந்த பாலை வந்து கரெக்டாக தான் கொண்டு வரமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சி ஆல்வேஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் எக்ஸ் மார்க். ஓகே, ஒரே சைடில் போனீங்கன்னா நீங்கள் பின்னும்போது ஒட்டுக்க இப்போ நீங்கள் இன்னொரு ஃபீல் பண்ணலாம், அப்படியே கலந்து வந்ததில்ல. தட் இஸ் த ரீசன். ஸோ அதனால இது எப்பவுமே வந்துட்டு இட் ஷுட் பி லைக் எக்ஸ் மார்க். இப்படி எக்ஸ்போர்ட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? See, now you will get the perfect structure. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி கிளம்ஸி, ரைட்? ஸோ இப்போ பார்க்கும்போது இட் ஹாஸ் அ குட் ஷேப். ஓகேவா? ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் த ஷேப் லைக் திஸ். பாலாக கொண்டு வரலாம், கேக் ஷேப் கொண்டு வரலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் மேக் இட். பட் திங் இஸ் லைக் இந்த ஹேங்கை மட்டும் பிரிக்கும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த ஹேங்கை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கம் அவுட் வெரி நீட்லி. ஓகேவா? ஓகே தானே? ஸோ இதை வந்துட்டு just continue.